நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த வசனத்தின்படி எங்கள் சபையோரை, தேவனுடைய பிள்ளைகளை, எங்களையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி விரும்புகிறவர்கள் கேளுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. என் வெட்கத்திற்கு பதிலாக எனக்கு இரண்டத்தனையான பலனை தாங்கப்பா என்று சொல்லி, எந்த இடத்துல லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டேனோ அந்த இடத்துல சந்தோஷத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இரட்டிப்பான சுதந்திரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இழந்து போனதெல்லாம் திரும்ப தாங்க ஆண்டவரே. நித்திய மகிழ்ச்சி எங்களுக்கு தாங்கப்பா, பர்மனண்டா தாங்க ஆண்டவரே. கேளுங்க, எல்லாம் ஹல்லேலூயா. அது பர்மனண்டா கிடைக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களோடு இடைப்படுவீராக, எங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த கரங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தம்முடைய தீர்க்கதரிசி ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும் என்று சொன்ன உடனே உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுபோலதான் அந்த ஜனங்களுக்கும் ஒரு காலத்தில் இருந்தது. அந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்கு இருந்தது போலதான் இன்றைக்கும் இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு இது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை சந்தோஷமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் இரண்டத்தனையான பலனை தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார், சந்தோஷத்தை தருவார், இரட்டிப்பான சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். இழந்து போனதெல்லாம் ஆண்டவர் திரும்ப என்ன செய்வார்? உங்களுக்கு தருவார். பாருங்கள், இந்த தீர்க்கதரிசி இந்த இடத்துல சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் வெட்கப்படுகிற சூழ்நிலை ஏன் உருவாயிற்று என்று சொன்னால், ஆரம்ப நாட்களிலே தேவன் தம்முடைய ஜனங்களை பாருங்கள், யாருக்கும் அவர்கள் அடிமையாக இருக்கக்கூடாது, யாருக்கும் அவர்கள் ஆமென் கீழாக அடிமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அவர்களை, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்கிற நிலைமையிலே எவரும் அவர்களை மேற்கொள்ள விடாதபடி, எவரும் அவர்களை சபிக்க விடாதபடி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து, அவர்களை சபிக்கிறவர்கள் சாபத்தை கூட ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து அவர்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்து ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். ஹல்லேலூயா, அற்புதமாய் நடத்தி வந்தார். கர்த்தர் நடத்துகிற காலம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் எவரிடத்திலும் அவர்கள் தலை குனியவோ வெட்கப்படவோ விடவே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. என்றைக்கு இந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை மறந்து கர்த்தரை விட்டு விலகி பின்மாற்றம் அடைந்தார்களோ அன்றைக்கு அவர்கள் வெட்கப்பட்டார்கள். அன்றைக்கு சத்ருவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அன்றைக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களை இழந்து போனார்கள். இருந்த எல்லா மேன்மையும் அவர்கள் இழந்து போனார்கள். இதுபோலதான் ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லா சூழ்நிலையிலும் ஆசீர்வாதமாக மேன்மையாக கடந்து செல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வேத வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா.
கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? மேன்மையாக வைப்பார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஏனென்றால் வானத்தின் பூமி படைத்த கர்த்தராலே நீ ஆசீர்வதிக்கப்படுவதினாலே ஒரு நாளும் ஆண்டவர் உன்னை கீழே விடுவதில்லை, தள்ளாட விடுவதில்லை. உன்னை கண்மலையின் மேல் நிறுத்தி அழகு பார்க்கிற தெய்வம், கரங்களை தட்டி உன் அடிகளை உறுதிப்படுத்துகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆகவே இந்த தேவனை ஆமென் சரியாய் உத்தமமாய் தேடும்போது, உண்மையாய் அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் எந்த இடத்தில் வெட்கப்படுத்த விட மாட்டாருங்க. அல்லேலூயா. ஆனால் எப்பொழுது இந்த நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றம் அடைகிறோமோ, ஆண்டவரை மறந்து விடுகிறோமோ, ஆண்டவரை விட்டு தூர போய் விடுகிறோமோ, நாம் வெட்கப்படுவோம். அல்லேலூயா. கைவிடப்படுவோம், வெட்கப்படுவோம். பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரத்தில் என் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? என்னை மறந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிங்க 1வது அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். மாடு கூட எஜமானையும், 3வது வசனம், கழுதை தன் எஜமானின் முன்னணி என்ன செய்யும்? அறியும். அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று சொன்னார் என்கிறார். வாசிங்க, அதாவது வாசித்த வேத பகுதியில் பாருங்கள், ஆண்டவர் அங்க 2வது வசனத்தை சொல்ற, வானங்களை கேளுங்க, பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? கலகம் பண்ணினார்கள். நான் வாசிக்கும் போது விட்டுருங்க, என்ன நான் வாசிக்கும் போது கூடவே வாசிக்க வேணாம், குழப்பான. சரி, ஆதரித்தேன், பிள்ளைகளை வளர்த்து ஆதரிக்கிறது போல என்ன செய்த? ஆதரித்தேன். ஆனால் அவர்களோ என்னை மறந்து போனார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை மறந்து, ஆண்டவரை விட்டு விலகி தூரமாக போகும்போது, 3வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் பெருமையை குறித்து காட்டு சொல்லுகிறது. 3வது வசனம், 3வது அதிகாரம், 3வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் 17வது வசனம், 16 வாசிங்க. அகந்தையா இருந்து கழுத்தை நெரித்து நடந்து, மருட்டி பார்த்து, ஒய்யாரமாய் நடந்து, ஆமா. அங்க பாருங்க, ஜனங்கள் என்ன செய்தார்களாம்? என்ன செய்தான்னு போட்டிருக்கு, அகந்தையா இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து. பெருமை. ஆமென். ஆண்டவருக்கு எது பிடிக்காது? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? எதிர்த்து நிற்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. அவரை எதிர்த்துட்டு நம்ம வாழ முடியுமா? கர்த்தரை எதிர்த்து நின்றுட்டு வாழ முடியுமா? முடியாது. புரியுதா? அப்போ பெருமையை காண்பிக்கிறது 5வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது, அவர் நல்ல கனிகளை தரும் என்று நினைத்து பார்த்தார், அவர்களோ கசப்பான கனியை கொடுத்தார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத நான் என்னத்தை செய்வேன்? திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரவேல் குடும்பத்தாரை காண்பிக்கிறது. இந்த இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு நான் என்னத்தை இதுக்கு மேலே என்ன செய்வேன்? ஆனாலும் இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்களே, ஆமாம், ஆண்டு எனக்கு பிரியமான வாழ்க்கை வாழலையே என்று சொல்லி கசப்பான கனிகளை தருகிறார்களே, ஒவ்வொரு நாளும். ஆமே, என்னை வேதனைப்படுத்துகிறார்களே, ஏண்டா இவர்களை உருவாக்கினேன் என்று சொல்லி அந்த அளவுக்கு நடக்கிறார்களே, அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறதே, நான் எதிர்பார்க்கிறபடி இல்லையே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேதனைப்படுகிறார். இப்படி தான் கர்த்தருடைய ஆசாரியர்கள் கொண்டு சொல்லியும் கூட கழுத்தை அழுத்தமாக்கி ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை அற்பமாய் எண்ணி அசட்டை பண்ணி கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள், எதிர்த்து நின்றார்கள் கர்த்தருடைய வார்த்தை. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். எங்க கொடுத்துட்டாரு? சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். இப்போ ஆமென், அவங்க என்ன செய்கிறாங்க? 137வது சங்கீதத்தில் பாருங்க, 137வது சங்கீதத்தில்
அவருடைய அழுகையை பாருங்க. நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து என்ன செய்தோம்? சீயோனை நினைத்து அழுதோம், எருசலேமை நினைத்து அழுதோம், எருசலேமில் உள்ள வாழ்க்கையை குறித்து அழுதோம். அங்க இருக்கும்போது எப்படி இருந்தோம், இப்போ எல்லா வாழ்க்கையும் போய்விட்டதே. எல்லாருக்கும் நல்ல மதிப்பா வாழ்ந்து கொண்டிருந்தோம், தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருந்தோம். யாருக்கும் முன்பாக நாங்கள் வெட்கப்படவில்லை. எங்க வாழ்க்கையில் நிந்தைகள் இல்லை, லட்சைகள் இல்லை, அவமானம் இல்லை. நல்ல ஆசீர்வாதமா வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அங்க என்ன செய்கிறோம்? வாசிங்க. சீயோனை நினைத்து அழுதோம், அலரி செடிகள் மேல் தூக்கி வைத்தோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ பாபிலோன்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றாங்க. என்ன செய்றாங்க? முன்னெல்லாம் பாட்டு பாடின போது எரிகோ கோட்டை அலங்கெல்லாம் விழுந்துச்சு. முன்னெல்லாம் பாட்டு பாடும்போது கர்த்தரை துதிக்கும் போது சத்ருக்களை ஆண்டவர் முறியடித்தாரு. நீங்க பாடி துதிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். இப்போ எங்க ஊர்ல நீங்க என்ன செய்யுங்க? பாடுங்க பார்க்கலாம். எங்க ஊர்ல பாடுங்க பார்க்கலாம். இப்போ வர்றாரா பார்க்கலாம், ஆண்டவர் உங்களை காப்பாத்துறாரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாபிலோனியர்கள் இவர்களை வெட்கப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த தேசத்தில் நாங்கள் எங்க பாடலை பாடுவது எப்படி? ஹல்லேலூயா, பாடுவது எப்படி? இவங்களுக்கு புரியாதே என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ அவர்கள் வெட்கப்படுகிற சூழ்நிலை உருவாயிற்று. ஏன் தெரியுமா? கர்த்தரை மறந்ததுனால, பின்மாற்றத்தில் போனதுனால, கர்த்தருடைய ஊழியர்கள் சொன்னதை மதிக்காதனால, தேவனுடைய வார்த்தையை மதிக்காதனால, அவருடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா மேன்மையும் போய் ஒன்றுமில்லாமல் புலம்பல்ல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ, ஜனம் பெருத்த நகரி இப்படி ஆயிட்டாலே, பசும் பொண்ணுக்கு ஒப்பா இருந்தவள் ஒன்றுமில்லாமல் போய்விட்டாலே, தனித்தவளாக இப்பொழுது ஆமேன் விதவைக்கு ஒப்பானாலே என்றெல்லாம் இறைமை எதிர்க்கதர்சி கண்ணீர் வடிக்கிறது என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்படி இருந்த சூழ்நிலையில் இருக்கிறவளை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்பி சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை உங்களுக்கு தரப்போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பாதைகளை நீங்கள் கடந்து வரலாம். சில வந்திருக்கலாம் சில சூழ்நிலையில. ஐயோ, ஒரு காலத்தில் நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன், இப்பொழுது ஒன்றுமில்லாமல் எல்லோரும் வெட்கப்படுத்தும்படி, எல்லோரும் நிந்திக்கும்படி சில சூழ்நிலைகள் எனக்கு உருவாயிற்று. என் வாழ்க்கையில் இந்த வெட்கத்திலிருந்து வெளியே வர முடியாதா? இந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் என்னை உயர்த்த மாட்டாரா? இந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற மாட்டாரா என்று சொல்லி இந்த மாதத்தில் எதிர்பார்த்து வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அல்லேலூயா, இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மறுபடியும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம், அரணுக்கு திரும்புங்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 5 காரியங்கள் இருக்கிறது, இன்றைக்கு பார்க்க போகிறோம். யாருடைய வெட்கத்தை ஆண்டவர் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை தருவார் யாருக்கு என்று சொன்னால், சகரியாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், வாசியுங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், அதை இன்றைக்கே ஆண்டவர் தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?
ஆண்டவர் இந்த காலை வேளையில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கே என்னால் தர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கே உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கே உன் வாழ்க்கையில் இரட்டிப்பான சுதந்திரத்தை தர முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கே உன் வெட்கத்தை மாற்றி அதற்குரிய பலனை தர முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய பிள்ளையே, அரணுக்கு திரும்புங்கள். அல்லேலூயா. அரண் என்று சொல்லும் பொழுது யாரை குறிக்கிறது என்றால், ஆமென், கர்த்தரை குறிக்கிறது. நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அல்லேலூயா. மனம் திரும்பாமல் இருந்தால் மனம் திரும்புங்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருந்தால் கர்த்தரிடத்தில் நீங்கள் திரும்புங்கள். இந்த வருஷத்தில் சகரியா 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் திரும்புவார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள், சகரியாவின் புத்தகம் 1:3. ஆகையால் அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீங்க முதல்ல கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களிடத்தில் என்ன செய்வார்? திரும்புவார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மனம் திரும்பாம ஆண்டவர் உங்க பக்கம் என்ன செய்ய மாட்டார்? திரும்ப மாட்டார். நம்ம திரும்புறதுன்னா என்ன? திரும்புறதுன்னா என்ன? கண்டுக்காம போயிடுவேன். திரும்பலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் போயிட்டு இருக்க முன்னாடி கூப்பிடுறீங்க. கூப்பிடும்போது நான் திரும்பி பார்த்து என்னன்னா தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சொல்ற புரியுதா? புரியுதா இல்லையா? சரி, அது எதை காண்பிக்கிறது சொன்னா, நீ மனம் திரும்பாம என்னை நோக்கி கூப்பிட்டீன்னா நான் கண்டுகொள்ளாமல் போயிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நீ மனம் திரும்பி கூப்பிட்டீன்னா நான் உன் பக்கமா திரும்புவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? இதோ இருக்கிறேன்னு சொல்லுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஏசாயா 58 அழகா சொல்லி இருக்கிறார். நம்ம பாவங்கள் அக்கிரமங்கள் இதெல்லாம் விட்டு நம்ம நீதியை வாழ்ந்து ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அல்லேலூயா. அப்பொழுது நீ கூப்பிட்டாதான், அப்பொழுது நீ கூப்பிடுவாய். 58:9 ஏசாயா வாசிங்க. நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். எப்பொழுது ஆண்டவர் கூப்பிடுவார்? எப்பொழுது? ஆமென். இதோ இருக்கிறேன்னு சொல்வாரு. நீங்க உபவாசம் பண்ணும்போது, ஜெபிக்கும் போதெல்லாம் உங்க அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? விட்டு அறிக்கை பண்ணி விட்டு மனம் திரும்பிட்டனா, உங்க வாழ்க்கையில குணாதிசயங்களை மாறிச்சுன்னா, ஆமென், நீங்க கிரியைகள்லாம் மாறிச்சுன்னா, ஆமென், அப்பொழுது உங்க வாழ்க்கையில ஆண்டவரை கூப்பிடும் போது நிச்சயமா பதில் தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், அரணுக்கு திரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? இரட்டிப்பான பலனை நமக்கு தருவார். அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற வெட்கத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? மாற்றி விடுவார். கரங்களை தலை சொல்லுமா? ஆமென். அரணுக்கு திரும்புங்கள். அரண் தான் கர்த்தர். பாருங்க, சங்கீதம் 31:4 சங்கீதக்காரங்க தாவீது சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் அரண், அவர் தான் எனக்கு அரண். ஆங்கிலத்தில் கேஸ்டல் சொல்லப்பட்டிருக்கு. கேஸ்டல்னா கூடா? கூடு. ஒரு பறவைக்கு கூடு எதுக்கு? கூடு எதுக்கு? அது தங்குவதற்கும் அதுக்கு பாதுகாப்புக்கும். கரங்கள் தலை சொல்லுமா? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுக்குள் வந்தால்தான், அவரிடத்தில் தங்கி இருந்தால்தான்
உங்களுக்கு சேஃப், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் எல்லாம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அந்த மேன்மை தெரியவில்லை. வாசிங்க சங்கீதம் 31:4. துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் என்று சொல்லுகிறார். 43:2 வாசிங்க. 43:2 நீதிமொழிகள் 10:29. என் அரணான தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறீர்? அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரங்களில் அவனை கைவிட்டது போல சூழ்நிலை வரும்போது, ஆண்டவரே என்னை தள்ளிடாதீங்க, நீர் தான் எனக்கு அரண்பா. அதனால தான் கர்த்தர் போன இடத்திலெல்லாம் அவனை என்ன செய்தார்? காப்பாற்றினார். சத்துருக்களை மேற்கொள்ள விடாதபடி ஆண்டவர் தடுத்து அவனை காத்தார். யுத்தத்தில் வெற்றியை கொடுத்தார். யாரு கூட இருந்ததுனால? கர்த்தர் அவனுக்கு அரணாக இருந்ததுனால. அல்லேலூயா. சோதர நீதிமொழிகள் 10:29 வாசிங்க. நீதிமொழிகள் 10:29. கர்த்தரின் வழி யாருக்கு அரணா? உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். அல்லேலூயா. சரி, ஆண்டவருக்கு உத்தமமா இருந்துட்டா போதும். ஆண்டவருக்கு உண்மையா இருந்தாதான் ஆண்டவர் எல்லா இடத்திலும் உங்களுக்கு அரணாக இருப்பார். கரங்களை தலை சொல்லுமா? ஆமென். அரணாக இருப்பார் எல்லா இடத்திலும். ஒரு வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, சில காரியங்களில் ஆண்டவர் உங்களுக்கு அரணாக இருந்து உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும், வர வேண்டிய எல்லா காரியங்களையும் யார் தடுக்க நினைச்சாலும் அந்த தடைகளை கூட உடைத்து ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமா, அப்படித்தானே கொடுத்தார் தாவீதுக்கு. ஆண்டவர் எப்படி கொடுத்தார்? எத்தனையோ சவுல் தடுக்க நினைத்தாலும் அவனுடைய அபிஷேகத்தையும் அவனுடைய அதிகாரத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அடுத்த ராஜ மேன்மையும் யாரும் தடுக்க முடியல. அந்த தடைகளெல்லாம் கடந்து அவன் என்ன செய்யறான்? அவன் ராஜ மேன்மை ஆண்டவர் பெற்றுக்கொள்கிறான் ஆண்டவரிடத்தில். கரங்களிடத்தில் சொல்லுமா? ஏன்னா கர்த்தர் அரணாக இருந்தார். அல்லேலூயா. அப்போ கோலியாத் அவனை மேற்கொள்ள முடியல. பெலிஸ்தியர்கள் அவனை எவ்வளோ சவுலை சாச்சிடணும்னு பார்த்தாங்க, முடியவே இல்லை. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு அரணாக இருந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நமக்கு அரணாக இருக்கும்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அவன் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கவனித்து பாருங்கள். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் பயப்படும் நாளில் கர்த்தரை நான் நம்புவேன். அவர்தான் எனக்கு அரண், அவர்தான் எனக்கு கோட்டை. ஹல்லேலூயா. அவர்தான் எனக்கு காம்பவுண்ட் சுவர், கோட்டை. அவர்தான் எனக்கு தஞ்சம், அவர்தான் என் துருகம், அவர்தான் என் கேடகம். அதனால நான் அவரைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ அரணுக்கு நம்ம திரும்பிட்டோம்னா கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துல வெட்கப்படுத்த மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? வெட்கப்பட்ட இடத்துல தான் ரெண்டத்தனையான பலனை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். பாருங்க இன்னொரு வசனம், ஏசாயா 26:1 யூதாவுக்கு ரட்சிப்பை அரணாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாராம். யூதான்னா யார்? கர்த்தரை துதிக்கிற ஜனங்களுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பை அவர்களுக்கு அரணாக கொடுத்திருக்கிறார். வாசிங்க. ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமா, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. உங்களுக்கு கொடுத்திருக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பு விலையேறப்பட்டது. அதை ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளுங்க. சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் தந்திருக்கிற ரட்சிப்பு விலையேறப்பட்டது. தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு அதோடைய விலை மதிப்பு தெரியாது. எப்போ தெரியுமா? ஆமே, மரித்த பிறகுதான் தெரியும். அல்லேலூயா. அப்பா, நான் ரட்சிக்கப்பட்டது நல்லது. பவுல் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது. அப்பா, ஏன்னா இன்னைக்கு மரிச்சாலும் உபத்திரவத்தில் இயேசு கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு மரிச்சது. அல்லேலூயா. உலகத்துக்காக எனக்காக பாடுபட்டு உபத்திரப்பட்டு மரிக்கிறது பிரயோஜனமே இல்லை.
ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் உபத்திரவப்பட்டு பாடுபட்டு மரித்தது எனக்கு நஷ்டம் கிடையாது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கரங்களை தரிக்கிற மகிமைப்படுத்துவோமா? அப்போது அவர் சொல்கிறாரு, அப்போ இங்கே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பு நமக்கு எவ்வளோ விலையேறப்பட்டது தெரியுமா? இந்த ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இஷ்டம் போல வாழக்கூடாது. மனம் திரும்பிட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் பெற்றேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்ந்துருக்கிறேன்னு சொன்னால் எதில் வளர்ந்துருக்கணும்? சுபாவத்திலலாம் மாற்றம் வந்திருக்கணும். கரங்களுவத்தில் சொல்லுமா? குணாதிசயத்தில் மாற்றம் வந்திருக்கணும். இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படியே குணாதிசயம் மாறிடுச்சு. பார்த்தீங்களா? கர்த்தரை துதிக்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்க அவனுக்கு என்ன வந்தது? அபிஷேகம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே என் கை போடக்கூடாது. அவனும் கர்த்தருடைய பிள்ளை, அவரும் ராஜாவாக ஏற்படுத்தின கர்த்தர். அவர் சத்ருவாகவே இருந்தாலும், சவுல் சத்ருவாகவே இருந்தாலும், நான் தீங்கு செய்யக்கூடாது ஆண்டவரே, என் கை இரத்தக்கரை படிந்துடக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி அவனுடைய சுபாவம், கேரக்டர் அப்படியே மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி அவன் யார் தெரியுமா? யாரு? ஒரு கோலியாத்தை கொன்னவன், கரடிய சிங்கத்தில் அடிச்சு கொண்டு போட்டவன், பயங்கர திறமை உள்ளவன். அதுபோல அந்த இவன் யார் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டான்ல, அவன் பேர் என்ன? சரி, போய் பசிக்குன்னு கேட்பான். நாபால், சாரி, அதான் நாபால். இந்த நாபால் அவன் ஒன்றுமே இல்லைன்ன உடனே அவனை என்ன பண்ண போகிறான்? சீறினான்னு சொல்லியிருக்கு. என்ன செய்கிறான்? ஆமாம், சீறிட்டு போகிறான். அவனை இப்படியா சொன்னான்? தாவீது மகன் யார், சீமேய் மகன் யாருன்னு எனக்கு தெரியவே, சீமேய் மகன் யார், தாவீது யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டானே. ஒரு காலத்தில் நான் அவனுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன். அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிரம் பாருன்னு கிளம்பினான் பாருங்க. அபிகாயில் வந்து நல்ல வேலை, ஐயா சாமி அவன் தான், அவன் பேர் எப்படியோ அதே போல தான் அவன் இருக்கிறான். சரியான மோசமானவன், அவன் குடிகாரன் அப்படின்னு சொல்லியிருப்பா. சொல்லிட்டு அவர் ஏதாவது சொல்லிட்டாருன்னு தப்பாக நினச்சிக்காதீங்கயா அப்படி சொல்லிட்டு போய் மன்னிப்பு கேட்டு அவன் என்ன செய்ய காலில் விழுந்துட்டான். இல்லைன்னா அவன் என்ன செஞ்சிருப்பான்? காலி பண்ண. அப்படிப்பட்ட இந்த தாவீதுன்னு சொல்ல வரேன். ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய சுபாவம் என்ன செய்யுது? மாறுகிறது. கரங்களை வைத்தால சொல்லுமா? சரி, ரட்சிப்பையே நமக்கு அரணாக பாதுகாப்பாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இங்க நம்ம ஜெபிக்கும் போது பதில் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ரட்சிப்பு விலையேறப்பட்டது, அதை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அரணுக்கு திரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இரட்டிப்பான பலனை ஆண்டவர் தருகிறார். கரங்களை வைத்தால சொல்லுமா? ரெண்டாவது, அவன் நல்ல ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? இரட்டிப்பான பலனை தருகிறார். வாசிங்க ஆதியாகமம் 21வது அதிகாரம் 24வது வசனம் வரை, 25வது அதிகாரம் 21லிருந்து 24 வரை வாசிங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டதினால் வாசிங்கம்மா 24. இரட்டை பிள்ளைகள் இருந்தன. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும்
ஆரம்பத்தில் அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. ஆரம்பத்தில் ரொம்ப நாளாக பிள்ளை இல்லை. இப்பொழுது அங்கே பாருங்க, ஈசாக்கு என்ன செய்கிறான்? மலடியா இருந்த தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான். செய்த போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு இரண்டு வித ஜனங்கள் உருவாகும்படி, இரட்டை பிள்ளைகள் பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார். கரங்களை தள்ள சொல்லுமா? ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இரண்டத்தனையான பலனை தருவார். ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்டது ஒன்றாக இருக்கலாம், ஆண்டவர் ஒன்று எக்ஸ்ட்ரா தான் தருவாருங்க. கையை தட்ட மாட்டேங்கிறீங்களா? கடைக்கு போனால் மட்டும், மீன் வாங்கினா மட்டும் ஒன்று போட அப்படி கேட்க தெரியும். ஹல்லேலூயா, ஒன்று போட ஐயா ஆமென் அப்படிலாம் கேட்க தெரியும். அது கேட்டு கொடுப்பான். சிலவன் கொடுப்பான், சில முதல்ல கம்மியாக போட்டுட்டு ஒன்று கொடுப்பான். உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உங்களை பற்றிலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நீங்கள் அவன் கொடுத்தாலும் கை விட்டு ஒன்று எடுப்பீங்கன்னு தெரியும். அதனால தான் 12 மீன் போட வேண்டியதை 10 போடுவான். அல்லேலூயா. இல்லைன்னா தராசை கொஞ்சம் டொமுக்கு அடிச்சுட்டு வந்துடுவான். புரியுதா? போட்டு வச்சுட்டு இந்த கேஸுக்கிட்ட போனால், இந்த வீட்டுக்கிட்ட சகோதரிகிட்ட போனால் இதை கை விட்டு ஒன்று எடுத்துரும். அதனால் ஒன்று என்ன செய்யணும்? கம்மியாகவே கூறு கட்டும்போது எத்தனை ஒன்று குறைச்சிடுவான். உடனே இவங்களுக்கு ஒரு பெருமை, ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன் பார்த்தியா. பக்கத்து வீட்டில் அவன் 12 கொடுத்துட்டு வந்திருப்பான். உங்களுக்கும் 12 தான் எடுத்துருப்பீங்க. 11 வச்சுருப்பான், ஒன்று எடுத்துருப்பீங்க, 12 கரெக்டாக போச்சா? உங்களை விட பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப கிரிமினலாக இருப்பாங்க. அதனால் இவங்க நினைப்பு ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னு சொல்லி. சரி, அது கிடக்கட்டும். இப்போ கவனிங்க, ஆண்டவர் பாருங்க, ஒன்றுமில்ல ஆரம்பத்தில் அவங்களுக்கு வெக்கமாக இருந்திருக்குமா இல்லையா? வெக்கமாக இருந்திருக்குமா இல்லையா? இப்போவும் சில கிராமங்களுக்கு போங்க, குழந்தை இல்லைன்னா எதிரில் வரவே மாட்டேன் சில கேஸு. புரியுதா? கணவர் இல்லைன்னா வரமாட்டேங்குது எதிரில். ஐயோ வரப்பா, நாலு சகுனம் சரியில்லை அப்படி சொல்லிட்டு இவங்க ரொம்ப யோக்கியம் மாதிரி. அல்லேலூயா. இது படுமோசமாக இருக்கும். அதை விட இதை பார்த்து தான் சாபம் அங்கே பலிக்காது. இதை பார்த்து தான் சிலர் கெட்டுப்போம். அல்லேலூயா. ஆனால் இது அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், அவள் குழந்தை இல்லை, அந்த ஃபங்க்ஷன்லாம் கூப்பிடாத, அந்த குழந்தைய தூக்கூடாத. நிறைய இருக்குங்க. உங்களுக்கு வேதனைப்படுத்துகிற ஆட்கள் இருக்கு, வெக்கப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் வேண்டுதல் பண்ணுறான், ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா, வெக்கப்படுத்தாதீங்கப்பா அப்படி சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். இவங்க கேட்டது ஒரு பிள்ளையாவது தாங்கன்னு சில நேரம் கேட்டுக்கலாம். ஆண்டவர் 2 கொடுக்குறாருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. வெட்கத்துக்கு பதிலாக, வேண்டுதலுக்கு பதிலாக உங்க குடும்பத்தில் ஆமென் நல்ல இருவரும் ஒருமனப்பட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமா உங்க வெட்கத்தின் நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கேட்டதுக்கு மேல ஒன்று எக்ஸ்ட்ரா தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கவனிங்க, இப்போ நான் கேட்குறேன் சகோதரர்கள்லாம் பார்த்து, என்னைக்காவது ஆமென் இன்னைக்கு நிறைய அநேக சபைகளில் நம்ம பார்க்குறோம், சகோதரிகள் தான் ஓடி வந்து, ஐயோ எங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரே, அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிற ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்காரருக்கு பலவீனம், உடம்பு சரியில்லை பாஸ்டர், என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சகோதரிகள் தான் ஓடி வந்து கண்ணீர் விடுறாங்க, உபவாசிக்கிறாங்க, எல்லா ஜெபத்துக்கும் ஓடி வராங்க. ஆமென். ஆனால் நான் 25 வருஷமாக ஊழியம் செய்கிறேன், எந்த ஒரு சகோதரன் இங்கே வந்து ஆண்டவரே என் மனைவி ஆமென் 10 வருஷமோ 20 வருஷமோ கல்யாணம் ஆகியாச்சு, ஆண்டவரே எனக்கு நல்ல சோறாக்கி போடுறான், ஆமென் காலையில் தோசை தரான், சாயந்தரத்தில் சப்பாத்தி தரான், ஆமென் மத்தியானத்தில் சோறு தரான், அல்லேலூயா எனக்கு துணி துவைச்சு போடுறான், ஆண்டவரே அவரை பலவி நம்ம கிடக்கிற ஆண்டவரே ஆமென் சுகமாக்குங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் கூட இதுவரைக்கும் ஜெபம் பண்ணி எனக்கு அந்த சத்தத்தை நான் கேட்டதே இல்லைங்க.
உங்களை தான் சொன்னேன். கவனிங்க, எனக்கா ஜோம் பண்ணியிருக்கீங்களா? ஜோம் பண்ணியிருக்கீங்களா? அல்லேலூயா. அப்படி ஜோம் பண்ணியிருந்தா சூழ்நிலைலாம் மாறி இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் சண்டை இருக்காது, ஒருவருக்கு ஒரு சமாதானம் இருப்பீங்க, ஒருவருக்கு ஒருவர் அம்மே நல்ல ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்துக்குள்ளே அந்த ஒரு மனம் தான் இல்லை, அந்த ஒரு மனம் இல்லை. நீ சோறாக்கி போட்டியா போ, அல்லேலூயா, அதோட அவ்வளோதான். ஒரு நாளாவது என் மனைவி ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்படின்னு ஒரு குடும்ப தலைவர் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான், உங்கள் குடும்ப சூழ்நிலையே மாறிடுங்க. பைபிளில் மனைவிக்காக இவன் வேண்டுதல் செய்திருக்கிற, இவங்க அப்பா என்ன செய்திருக்காரு தெரியுமா? மனைவி இறந்த உடனே அழுறான், தாங்க முடியாத அளவுக்கு என்ன செய்கிறாரு ஆபிரகாம், அழுறாரு. அவருக்காக தாஜ்மஹாலை கட்டிட்டார். கல்லறைக்கு இடம் வாங்கி காசு, என் மனைவிக்கு காசு, அம்மேன், மனைவிக்கு காசு கொடுக்காம இடம் வேணாம் என் கல்லறைக்கு இந்த அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்குறார். அல்லேலூயா. அந்த தேசத்தில் உள்ளவன் வேணாம் வேணாங்கிறான், அந்த கதைலாம் இருக்கக்கூடாது, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், கொடுத்து கல்லறைக்கு வாங்கி கொடுக்குறார். ஒரு ஜோக்கில் பார்த்தேன், கணவர் என்ன செய்கிறார், கல்லறையில் படுத்து இருக்கிறார். அத்தான் அம்மேன், என் கல்லறை காஞ்ச பிறகு நீங்கள் ஏதாவது முடிவு எடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு செத்துச்சான். அதனால அவர் எப்போ காய எண்ணிட்டு போய் கல்லறை பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். பையன் போய் ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றுறான். டே ஏன்டா தண்ணி ஊற்றுறாம்னா, அம்மா சொல்லியிருந்தாங்க என் கல்லறை காயாமல் நீ பார்த்துக்கணும், என் கல்லறை காயாமல் நீ பார்த்துக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறதுல அடிப்பாவி அப்படின்னாராம். அந்த மாதிரி இருக்குது. சொல்கிற புரிஞ்சுது அவங்களுக்கு சகோதரர்களே? அது இறந்துருச்சு. கல்லறை பக்கத்தில் அவன் இறக்கும்போது சொல்லிடுச்சு, கல்லறை காஞ்ச பிறகு ஏதாவது முடிவு எடுத்துடுங்க அப்படி சொல்லியிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், அவர் கல்லறையை பார்த்துட்டே இருக்கிறார், எப்போ காயும் எப்போ காயன்னு. பையன் பக்கெட்டில் எடுத்து தண்ணியை ஊற்றுறான் கல்லறை மேலே. ஏன்டா தண்ணி ஊற்றுனேன் அப்படின்னு கேட்டான். அம்மா சொல்லிட்டு போச்சு, என் கல்லறை காயாமல் பார்த்துக்கடா. இப்போ எப்போ கல்லறைக்கு போவா, எப்போ காயும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆள் அல்லையில சொல்லுங்க. கவனிங்க, திருமணமாகி கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, சகோதரிகளை கண்டுக்கிறதே இல்லை, கண்டுக்கிறது அவங்கள பற்றி அக்கறையே இல்லை. எல்லா சபையிலும் பார்க்குறேன், சகோதரிகள்லாம் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க கணவருக்காக பிள்ளைகளுக்காக. நீங்களும் ஜெபிக்கிறவள மாறிட்டனா உங்கள் குடும்பம் ஒரு பிளஸ்ஸிங் மட்டுமல்ல, டபுள் பிளஸ்ஸிங்காக மாறும். கரங்களை தட்டி ரெண்டத்தனையான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி கதிர மகிமைப்படுத்துவோமா? என் மனைவி இங்கே ஜெபம் நடத்த வரும்போது நாங்கள் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே இவ்வளோ வேலைகள் மத்தியிலும் போய் பெண்கள் கூட்டம் நடத்த வேண்டியிருக்கு, சில நேரங்களில் ப்ரேயர் நடத்த வேண்டியிருக்கு, உபவாசிக்க வேண்டியிருக்கு, அவரை பலப்படுத்தி பயன்படுத்தும் ஆண்டவரே. அதனால தாங்க ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுது. நான் சில நேரம் எனக்கு அவ ஜெபம் பண்ணி அனுப்புவா. கிறிஸ்மஸ் இந்த இதெல்லாம் வரும்போது, இன்னைக்கு நல்லா நடத்தணும், எனக்கு அது ஜெபம் பண்ணு, ஒரே கழுத்து வலிக்குது, நின்று என்ன செய்யணும், நடத்தணும் அப்படி சொல்லி 2 பேரும் கரங்களை பிடிச்சி ஜெபம் பண்ணிட்டு வருவோம். இங்கே ஃபயராக இருக்கும், ஆண்டவர் நடத்துவார், அற்புதமாக நடத்துவார். புரியுதா? கல்யாணம் ஆக போகிற ஆயத்தமாகிட்டு இருக்கிற உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஆன பிறகு இதை செய்யுங்க. ஒருவருக்காக ஒருவர் கரிசனை எடுத்து, புரியுதுங்களா? காய்ச்சலில் தலைவலியில் இதில் படுத்துக்கிறதால கண்டுக்கிறதே இல்லை சில ஆண்கள்.
சில ஆட்கள் கவனிக்கிறது இல்லை. ஆனால் நீங்களாம் நல்ல பிள்ளைங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லிடுங்க, ஆமே நீங்களாம் நல்ல பிள்ளைங்க. அல்லேலூயா. உங்களை சொல்லலை பாஸ்டர், சொல்லுங்கள், உங்களை சொல்லலை, வெளியே உள்ளவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்களாம் நல்ல பிள்ளைங்களுங்க, என்ன பாசமாக பார்த்துக்கிறீங்க தெரியுமா? கிளாப் பண்ணிக்கிறீங்க. அல்லேலூயா. என்ன எங்கள் சகோதரில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன தெரியுமா? அவங்க மனசுக்குள்ளேயே ஜெபம் பண்ணிக்கிறாங்க. கையை தட்டுங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? அப்புறம் அவள் தான் ஓட்டு எனக்கு உள்ளாது, சரி நீ இந்த சர்ச்சைக்கு போகாத அப்படின்னுருவாங்க. புரியுதா? பாஸ்டர் கரெக்டாக சொல்லி அனுப்பி விட்டுறாரு, நீ அதனால் பார்த்தியா உனக்கு போன உடனே இன்னைக்கு தலை மேலே ஏறிக்குச்சு. அல்லேலூயா. பார்த்தியா பாஸ்டர் என்ன சொன்னார் பார்த்தியா? அங்கே போய் ஃபிலிம்லாம் காமிக்கிறது. அதனால் எங்கள் சகோதரன் அப்படி இல்லைங்க, உள்ளே இருக்கிறவங்க சொல்கிறேன், அவங்க மனசுக்குள்ளேயே ஜோம் பண்ணிடுவாங்க. ஆமாம், நீங்கள் தான் ஆக்டிங்லாம் பண்ணுறது. எங்கள் சகோதரர்கள் மனசுக்குள்ளேயே ஜோம் பண்ணிடுவாங்க 24 hours. அல்லேலூயா. சகோதரன் கவனிங்க, வேண்டுதல் செய்தான் 2 ஜனமும் உன்னிடத்துல பிறக்கும். 2 பிள்ளைகள் இருந்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த மாதத்தில் ரெண்டத்தனையான பலனை நீங்கள் பெறணும்னா, ஆமென், அரணுக்கு திரும்புங்க, நல்ல ஒரு மனமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு நாளும் அது தவறாது, ஒரு நாளும் அது மாறாது, அது பிழை இல்லாதது. சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாமல் போகிற தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவர். நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். விசுவாசிப்போம், முழங்கால் படியிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ரெண்டத்தனையான பலனை உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்திற்கு பதிலாக கரங்களை தட்டி பாடும். பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. வெட்கத்திற்கு பலன் கொடுத்து சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா. துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷம் தந்தீரையா. கிருபையால் என்னை நிறைத்து உமக்கு நன்றி சொல்ல வைத்தீரையா. கிருபையால் என்னை நிறைத்து உமக்கு நன்றி சொல்ல வைத்தீரையா. வெட்கத்திற்கு ரெண்டத்தனை பலன் கொடுத்து, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் தந்தீரையா. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நீர் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் வெட்கத்தை எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, காத்துக்கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.